பாருங்கள், நம்ம நெய் தடவிட்டு நல்லா பிளேட்டில் போட்டதுனால நெய் வாசனை கமகமன்னு வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு அழகாக வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மைசூர் பாக் கடலை மாவு வச்சு நல்லா சூப்பராக அந்த காலத்தில் பெட்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு மைசூர் பாக்கு வீட்லேயே நம்ம எவ்வளோ சுவையாக எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மைசூர் பாக்குனாவே அதை பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்து அடிப்பிடிக்காமல் செஞ்சு எடுக்கிறது தாங்க விஷயமே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி செய்யறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமுன்னு மாற்றி வச்சு இடைவிடாமல் இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா விடாமல் கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அதிகமாக கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கட்டி அந்த அளவுக்கு இல்லை, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். கம்மியாக இருக்குது, இப்போ மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு ஃபுல்லாக சேர்த்தாச்சுங்க. அப்போவும் எண்ணெய் கம்மியாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. சின்ன கப்பில் 2 கப் அளவு சேர்த்தாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே எடுத்து வைங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை கரையிறதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. நீங்கள் எந்த பிளேட்டில் எடுத்துக்க போகிறீங்களோ, பிளேட்டு ட்ரே எதில் எடுக்கிறீங்களோ அதில் முதல்ல நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வருதுங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் சர்க்கரை கரையிறதுக்குள்ளே இன்னொரு கடாயில் இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் எண்ணெய் வச்சாச்சுங்க. இதுலேயும் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்து இந்த பக்கம் சூடு ஏறிட்டே இருக்கட்டும். இது சிம்மில் வச்சுருங்க, நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. 1 கம்பி பதம் வரணும். இப்படி தொட்டி எடுத்தோம்னா கையில் ஒட்டி வருது பாருங்கள், இதுதான் 1 கம்பி பதம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்வு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கையில் கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஊற்றிட்டே இருங்க. இதை விடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எப்போ ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்போ கொஞ்சம் மீடியமில் வைங்க. லோ மீடியம் மாற்றி வச்சு இடைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து வந்துருச்சு, உங்களுக்கு கட்டியும் இல்லை. ஃபர்ஸ்ட் இடைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இன்னொரு பக்கம் நம்ம வச்சுருக்க எண்ணெய் காஞ்சிருக்கு. அந்த காஞ்ச எண்ணெயை மேலே இந்த மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி கலந்து விட்டுட்டே வாங்க. அந்த எண்ணெய் நல்லா சுட சுட காஞ்சிட்டு இருக்கணும். எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம மேலே பொங்கி வருது பாருங்கள். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பிற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றணும், நுரைச்சிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நுரை அடங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் காஞ்சிட்டு இருக்கிற கொதிக்கிற எண்ணெயை மறுபடியும் மேலே எடுத்து ஊற்றுவோம். இந்த மாதிரி முடந்து விட்டுட்டே வரலாங்க. நம்ம சூடு பண்ண எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பபிள்ஸாக தெரியுது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். கடாயிலையும் ஒட்டாமல் வருது பாருங்கள். எந்த பக்கம் திருப்பினாலும் திரும்ப கடாயில் ஒட்டல, தனியாகவே வருது. உங்களுக்கு பபிளாக தெரியுது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு சரியான அடையாளமாக நினச்சிக்கிட்டோம். பாருங்கள், தேன் கூடு மாதிரி அப்படியே பபிளாக உடஞ்சி பிரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோன்னே எடுத்து மாற்றிக்கலாங்க. இப்போ பாதி ஆறிடுச்சுங்க. பாதி ஆறிய நிலையில் இப்போ நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ண வராதுங்க. அதனால் பாதி ஆறிய நிலையில் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு வேணுன்ற டிசைன், வேணுன்ற சைஸு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆறி இருக்குங்க. இன்னும் கூட லைட்டாக சூடு இருக்குது. இருந்தாலும் இப்போ நல்லாவே எடுக்க வரும். இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே ஒரு பிளேட்டு வச்சு அப்படியே திருப்பிட்டு சும்மா ஒரு 2 தட்டு தட்டிட்டு பாருங்கள், வந்துருச்சு. லைட்டாக இப்படி ஆட்டினீங்கனாவே உங்களுக்கு பீசஸாக வரும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. இதே போல் ஒரு பாதுஷா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.